எனக்கு ஒரு டவுட் சார். நான் நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கேன், ஓஹோன்னு இருக்கேன். இதே எனக்கு டைம் சரியில்லை அப்படின்ற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்படின்னா ரொம்ப மட்டமா கீழே போயிடுறேன். ரொம்ப தரித்திரத்துக்கு நான் தள்ளப்பட்டுடுறேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இது நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா எப்படி சொல்லணும் அப்படின்னா, தசா புக்தி அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்மளுடைய ஜாதக, அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல உண்டு. மொத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 120 வருடமா. புராண காலத்துல 120 காலமும் வாழ்ந்திருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. இப்போ இந்த காலத்துல யாராலையும் அவ்வளோ வருஷம்லாம் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். மிஞ்சி மிஞ்சி போயிடுது அப்படின்னா ஒரு 80 தொடுறதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹாஃப் செஞ்சுரி கூட போடாம போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சங்கல்பம், தெய்வ சங்கல்பம், நம்மளுடைய விதி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயுள் தான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த விஷயம் நான் சொல்ல வர்றதுக்கு காரணம், 9 கிரகங்கள், நவகிரகங்கள். சோ சூரியன்ல ஆரம்பிச்சு கேத்து வரைக்கும், சூரியனுக்கு 6, சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 6, இது மாதிரி வருடங்கள் தனித்தனியா பிரிக்கப்படுது. அப்படி பிரிச்சு கடைசியில கேத்து முடியும் போது 120 வருடமா பார்க்கப்படுறது. சோ இந்த 120 வருட காலமும் நமக்கு ஃபேவரபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ ஒரு ஜாதகத்துல 9 கிரகமும் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் கூட ராகு கேத்து கூட சேர்ந்து இருந்தா அந்த கிரகத்துடைய தசைகளோ இல்ல புக்திகளோ வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது விழும். ராகு கேத்து கூட இல்லாம மத்த 7 கிரகங்களும் கேந்திர திரிகோணத்துல இருக்கு, லக்னத்துக்கு 6, 8, 12 இல்லாம கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னால் மட்டுமே இந்த மாதிரியான 120 வருடமும் ரொம்பவே ரொம்ப ஓஹோன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு காரணம் யாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப 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 ரேர். அம்பானியா இருந்தாலுமே அப்படி இருக்காது. சோ நிச்சயமா இந்த 9 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிளேஸ்ல இருக்கும். சோ அந்த கிரகத்துடைய தசையோ இல்ல புக்தியோ வரும்போது ஒரு பெரிய அடி விழுதான் செய்யும். அதே மாதிரி இந்த நவகிரகத்துல இந்த 9 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் நிச்சயமா கேந்திர திரிகோணத்துல இருக்கும். அந்த நின்று இருக்கிற அந்த நட்சத்திரமும் ஒரு நல்ல நட்சத்திரமா இருக்கும். அதனாலதான் அந்த திசையோ இல்ல அந்த புக்தியோ வரும்போது ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க. இதுதான் காரணம் ஓஹோன்னு இருக்கிறதுக்கும் கீழே போகிறதுக்கும். அதனால நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய தர்மத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹம்புலா தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம எல்லாருமே சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது.